வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 23ஆம் தேதி. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. அஷ்டமி நவமியில ஒண்ணுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. புதுசா ஆரம்பிக்க கூடாது. நல்லா ஞாபகம், டிஃபரன்ஸ் நல்லா தெரியணும், வித்தியாசம் புரியணும் உங்களுக்கு. புதுசா ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு துவங்குவதற்கு அஷ்டமி நவமி வேணாம். அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பிரயாணம் போனோம்னா அஷ்டமி நவமியை தவிர்க்க வேண்டும். மற்றபடி ஏற்கனவே ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டோம், பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி நடந்துட்டு இருக்கு, நம்ம தொழில் நடக்குது, ஆபீஸ் நடக்குது, கடை நடக்குது, வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னா அது போய் அஷ்டமி நவமி அன்னைக்கு லீவா விட முடியும்? அப்படி சொல்லவே இல்லை யாரும். அஷ்டமி நவமி அன்னைக்கு உங்களுடைய கடமையை செய்யுங்கள், தொழிலை செய்யுங்கள், செய்து கொண்டிருக்கும் தொழிலை தொடர்ந்து செய்யலாம். வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு, அஷ்டமி அன்னைக்கே கட்டலாம், நவமி அன்னைக்கே கட்டலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அஷ்டமி நவமி பார்க்கணும். ஏற்கனவே ஆரம்பிச்சு செய்துட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் அஷ்டமி நவமிக்காக எந்த தடையும் இல்லை, அதை நிறுத்த வேண்டாம், எந்த பாதிப்பும் ஏற்படாது. மெயினா இந்த காலத்துல அஷ்டமி நவமி பிரயாணத்துக்காக பார்ப்பாங்க. ஏன்னா பழைய காலத்துல பிரயாணங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்கி ஃபேக்டர். ஏன்னா இப்ப மாதிரி எல்லாம் ட்ரெயின் ஃபெசிலிட்டி, பிளைட்டு, காரு அதெல்லாம் கிடையாது அப்பெல்லாம். இப்ப நல்ல ஹைவேல ரோடெல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்காங்க. சென்னையில இருந்து ஏறி உட்காந்து ஒரு அழுத்தினா 4.5 hours கரெக்டா திருச்சி அஜந்தால லஞ்சுக்கு வந்துடும். அவ்வளோ ஈஸியா வருது. இன்னைக்கு பிரயாணங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமே அல்ல. பழைய காலத்துல மாடு வண்டி எடுத்துக்கிட்டு போவாங்க வெளியூருக்கெல்லாம். போய் சேர்ந்தாதான் நிச்சயம். ஏன்னா கம்யூனிகேஷன் கிடையாது. இடையில ஏதாவது ஆச்சுன்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி அனுப்புறது கூட, தகவல் சொல்லக்கூட எதுவும் வழி கிடையாது. அந்த மாதிரி நாட்கள்ல அஷ்டமி நவமியில பிரயாணம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதை இப்பவும் பிரயாணத்துக்கு நம்ம அதை பார்க்கணும். மற்றபடி அஷ்டமி நவமியில எல்லா வேலைகளையும் செய்யலாம். தொடர்ந்து செய்வதாக இருந்தால் ஏற்கனவே ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணக்கூடிய வேலைகளை செய்யலாம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 11ஆம் இடத்திலே 11 குடையவனோடு புதன் இணைந்திருப்பதால் யோகம். புதன் 11 இருந்தால் மேஷத்திற்கு நன்மை செய்யும், அல்லது 8 இருந்தால் நன்மை செய்யும். வேற எங்க இருந்தால் நன்மை செய்யாது. 10 சுமார் பரவாயில்ல, 8 நல்லது பண்ணும், 11 பண்ணும். ஏனென்றால் 3, 6 ஆகிய 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி அவன் 12ஆம் இடத்திலே மறைந்து நீச்சமடைந்தால் நன்மை, அல்லது 11ஆம் இடத்தில் இருந்தால் நன்மை. ஏனென்றால் 11ஆம் இடத்தில் இருக்கும் எந்த கிரகமும் தீமை செய்யாது என்பது ஜோதிட விதி. எனவே இன்றைய நாள் மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 2ஆம் இடத்திலே குருவும் 2 குடைய சுக்கிரன் 12ஆம் இடத்திலுமாக குரு சுக்கிர பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே மேஷ ராசிக்கு நடக்கும். அதிக அளவிலே மேஷ ராசிக்கு நன்மைகள் நடைபெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமா நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள், ஓஹோன்னு இருக்கு. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். நல்ல செய்திகள் சேரும். மனம் அமைதியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது. 10ஆம் இடத்திலே 10 குடையவன் ஆட்சி, 2, 5 குடைய புதனும் 10ஆம் இடத்திற்கு சென்றிருப்பதால் 5 குடையவன் 10 குடையவன் ஒன்றாக இணைந்ததால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றால் தான் பதவிகள் கிடைக்கும். அது இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போய் 5ஆம் இடமான பதவி ஸ்தானாதிபதி இணைந்திருப்பதால் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நடைபெறும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாக. களத்திர காரகனாகிய சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவர்கள்
அந்த களத்திரகாரகன் இப்பொழுது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே உச்சமடைந்திருக்கிறது. லாபஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனா யோகமும் பெற்றிருக்கிறது. எனவே இன்னமும் திருமணமாகாத ரிஷபராசினர் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இன்னும் 15 நாட்களுக்குள் திருமண தேதி முடிவு செய்யப்படும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். பதவி ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. பதவி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. 5ஆம் இடம் பதவி ஸ்தானம், அதற்கு அதிபதியான சுக்கிரன் 10ல் உச்சம். எனவே பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே வழங்குவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ப்ரமோஷன் வேண்டான்னு எழுதி கொடுத்துறாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப வருத்தப்படுறாங்க. ஊரா போடுவான் டிரான்ஸ்பர், நான் போக மாட்டேன்னு சொல்லி ப்ரமோஷன் வேணான்னு எழுதி கொடுத்துறாங்க சில பேர். அப்புறமா அவசரப்பட்டுட்டோமா, இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே நார்த்தில் எங்கேயாவது போடுவான், போயிட்டு வந்தா என்ன சப்பாத்தி சாப்பிட்டு வரப்போறோம், அவ்வளவுதான். அப்புறம் இங்கே தானே வருவோம். இங்க வந்து பெரிய போஸ்ட்ல வந்திருக்கலாமே, ஏஜிஎம் டிஜிஎம் எங்கெல்லாமோ போயிருக்கலாமே. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் இப்படி ஒரு பிரான்ச் மேனேஜர் லெவல்லயே இருந்துட்டு இருக்கோமே. எவ்வளவு நாளைக்கு தான் பிஎம்மா இருக்கிறது? அட்லீஸ்ட் இசட்எம்மாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பின்னால வருத்தப்படும். நிறைய பேர் இந்த தப்பை பண்றாங்க. எஸ்பெஷலி இன் பேங்கிங் செக்டர், லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் லைக் தட். இப்போ சொல்றாங்க எல்லாம் அப்போ டிரான்ஸ்ஃபருக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா நான் ரிட்டையர் ஆகும்போது பெரிய போஸ்ட்ல ரிட்டையர் இருப்பேன்ப்பா அப்படின்னு இப்போ உட்காந்து பார்க்கில் வாக்கிங் போகும்போது பேசிட்டு இருக்கான். அப்போ விட்டுட்டாங்க. அதனால அந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க விடாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் ஆனா பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் வெளியில போய் இருந்துட்டு வரப்போறோம். அதுல என்ன வந்து இந்தியாவுக்குள்ளதானே போறோம். அவங்க ஃபாரினுக்கு போவேன், ஆனா நார்த் இந்தியா போக மாட்டோமா சில பேர். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து அளவலாவி கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இன்றைய தினம் கிடைக்கும். உங்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான கிரக அமைப்பு உங்களது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தும். மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ரொம்ப பெருசா இருக்க போகுது. மிகப்பெரிய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். 5 குடைவன் 10 குடைவன் ஆகிய இரண்டும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 5-10 குடையவர்கள் பரிவர்த்தனை காரணமாக பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். புத்திரஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே பிள்ளைகள் பிறப்பார்கள். குழந்தை பிறக்கும் வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்க பிலோ 45னா இப்ப குழந்தை பிறந்துடும். பிலோ 50 கூட பிறக்கும். மேலுக்கு அப் டு 50 வரைக்கும் பிறக்கும். ஃபீமேலுக்கு அப் டு 42, 43, சம்டைம்ஸ் 44 கூட பிறக்கும். If you are a male and if you are below 50, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும். You are a female and below 43, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு அப்படிதான், பெரிய குழந்தை 10th படிச்சுட்டு இருக்கிறது 2வது குழந்தை பிறக்கும். இவ்வளவு கேப், 15 வயசு கேப்ல. அதுல என்ன ஒரு சௌரியம்னா, அந்த பெரிய பையன் சின்ன பையனை பார்த்துட்டுருவான். அவனுக்கு அந்த வயசுல தனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்திருக்கு, இல்ல தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குன்னா அது ஒரே சந்தோஷம். அந்த குழந்தைய பாத்துக்கிறது, அதை பத்திரமா காவல் காக்கிறது, தூளில போட்டு ஆட்டுறது, ஃபீடிங் பாட்டில பத்திரமா எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் இந்த பெரிய குழந்தை பார்த்துக்கும். அதனால கேப் இருந்தா பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பிறக்கட்டும். இப்போ குழந்தை பிறந்தா நல்லது. இப்போ சிம்மத்துக்கு இப்ப குழந்தை பிறந்தா அது ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்னைக்கு நிறைய பணம் வரும். பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். எப்போ வர வேண்டிய பணம் எல்லாம் இப்ப கைக்கு வந்து சேரும். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்து ராசியை பார்ப்பதால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். அது மட்டுமல்ல, குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இப்பொழுது வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். துலா ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். இன்றைய நாள் நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். 5 குடைவனும் 9 குடைவனும் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5th லார்ட் அண்ட் 9th லார்ட் 5th ஹவுஸ்ல ஒன்னா கம்பைன் ஆயிடுச்சு.
5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5th ஹவுஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆனால் இப்ப பெரிய பெரிய பதவி எல்லாம் கிடைக்கும். பதவியும் பூர்வ புண்ணியானாம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கனால பதவி கிடைக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நல்ல செய்தி எல்லாம் வந்து சேரும். அலுவலகத்திலே பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். திங்கக்கிழமை போய் நீங்க உட்காரும்போது உங்க சீட்டு கேபின் எல்லாமே வேறவா இருக்கும். மாறப்போகுது, மாறிடுச்சு. ஜாப்ல நல்ல சேஞ்சஸ் எல்லாம் வரப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 2ஆம் இடத்தில் சந்திரன், 5இல் சுக்கிரன் உச்சம், 7இல் குரு, 4-11 குடையவர்கள் 4ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. நல்ல கிரக அமைப்பு, நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். நீங்கள் உள்ளூர் சந்தை நம்பி இருந்தால் இப்பொழுது நாடு முழுவதும் உங்களுடைய பொருட்களுக்கு டிமாண்ட் ஏற்படும். அந்த டிமாண்டுக்கு ஏற்ப சப்ளை இருக்க வேண்டும். அப்பதான் அந்த செயின் கரெக்டா போகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின். உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும். சந்தைப்படுத்துவதிலே உள்ள தாமதங்கள் விலகும். சரியான விதத்திலே யூ வில் மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட்ஸ். சந்தைப்படுத்துவீர்கள் உங்களது பொருட்களை. எனவே வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான சந்தர்ப்பம் அருகிலே வரும். ஓரிரு நாட்களிலே பதில் சொல்கிறோம் என்று சொல்லிவிடுவீர்கள். இப்பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல செய்திகள் எல்லாம் வரப்போகின்றன. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. நீண்ட காலமாக தாமதமாகி கொண்டிருந்த சில விஷயங்கள், முன்பு நடக்காத நல்ல விஷயங்கள் இப்ப நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குடும்பத்துல பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது, குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே இது ஒரு பொருளாதார வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு நேரம். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். வழக்கத்தை விட அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகம், வியாபாரம், சுய தொழில் போன்ற எதுவாக இருந்தாலும் அதிலே நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 10 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம். 10 குடையவன் உச்சம், அதனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நல்ல நாள். 5 குடையவன் ராசியிலேயே இருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 9 குடையவன் வலுவாக உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். பாக்யாதிபதி உச்சம். 5 குடையவன் ராசியில், 9 குடையவன் உச்சம். 5, 9 ராசி அதிபதி ஆகிய 3 கிரகங்களும் நல்லா இருக்கு. 3 திரிகோணாதிபதியுமே நல்லா இருக்கு. ராசி அதிபதி ராசியில் ஆட்சி. 5 குடையவன் ராசியிலே ராசி அதிபதியோடு சேர்க்கை. 9 குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்திலே உச்சம். எனவே நன்மை செய்யும் 3 திரிகோணாதிபதிகளுமே வலுவாக இருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. அஷ்டமி நவமிலாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்க மட்டும் எதனா வேணா பண்ணுங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கு கிரக அமைப்பு. மீன ராசிக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சந்திரனும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மிதுனத்தில் செவ்வாய், தனுசில் சந்திரன். எனவே சந்திரனும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்துக் கொள்வது ஒரு யோகம். அதுக்கு பெயர் சந்திரமங்கள யோகம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சந்திரமங்கள யோகம், பார்த்து கொண்டாலும் சந்திரமங்கள யோகம். அது ரெண்டுமே மீன ராசிக்கு திரிகோணாதிபதிகள். 5 குடையவன் சந்திரன், 9 குடையவன் செவ்வாய். அதனால ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். 5, 9 எல்லாம் ட்ரையாங்குலர் பிளேசஸ். 5, 9 குடையவர்கள் எதிரெதிரே கேந்திரங்களில் அமர்ந்து பார்த்துக் கொள்கின்றன. 10இல் சந்திரன், 4இல் செவ்வாய். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தா கூட இன்னைக்கு ஒன்று வாங்குவீங்க.
ஏதோ ஒரு இடத்த பார்த்தோன்னே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வேணும்பீங்க, உடனே அதை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம், அற்புதமான யோகம், ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசிக்கு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு டைம். நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அதை செய்ய மற்றவர்கள் தயாராக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து